அழகிய கடனுக்கு பொறுத்த வரைக்கும் வால்யூமு அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுதான் பக்ராவில் வந்து அல்லாஹ் அந்த இடத்துல கேட்பாங்க 2வது அத்தியாயத்தில் 119 வசனத்தில், எதை செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு செலவு செய்வதென உம்மிடம் கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அதாவது சில பேர் கேட்குறாங்க, எவ்வளோங்க செலவு பண்ணுறது? ஏன் இந்த கேள்வி வருது? ஜக்காத்தை பற்றி இது இல்லை, ஏன் அங்கே டிஃபைன் ஆயிடுச்சு இவ்வளோதான் செலவு பண்ணணுன்ட்டு. அப்போ இது வந்து இதுதான் அந்த அழகிய கடன். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ட்ராப் தான் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? எக்ஸ்ட்ரா இருக்கிறது செலவு பண்ணுங்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு? மீதம் உள்ளதை செலவு பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உண்டியல் வச்சுட்டு மேலே தூக்கி போட்டு மேலே உழுவுறதெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு நீ வேணான்னு சொல்கிறது கீழே போட்டுறல்லா, மிச்சம் மீதி கீழே போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டியல் போட்டு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்ட ரஹ்மானே ரஹீமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செலிப்ரேஷன் மோடு. என்ன அதில் அல்லாஹ் சொல்கிறேன், மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என சொல்கிறோம். ட்ராப்பு ஒன்றும் சொல்ல, ஃபிக்ஸடு எப்படி செலவு பண்ணணும், ஒரே கன்ஃபியூஷன். எது மீதி புரியல. இந்த இடத்துல தபு போரில் தான் உமர்லியம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு இது கேட்டாங்க, உஹது போரில் வந்து பொருளாதாரம் வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த நேரத்தில் தான் என்கிட்ட என்ன இருந்துச்சு, பிஸ்னஸ் அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட் நான் வச்சுருந்தேன். அபூபக்கர்கிட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அபூபக்கரை நான் வீழ்த்த போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடம் நேரம் வந்து என் சொத்துக்களில் பாதியை கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் கொடுத்தேன். கொண்டாந்து கொடுக்குறேன், இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், என்னிடம் கேட்டார், உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிற அப்படின்னு. அதை போல் ஒரு பகுதி அப்படின்னு, அது மாதிரி ஒரு போர்ஷன் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன், இது மாதிரி இன்னொரு மடங்கு வீட்டில் இருக்கிறேன். அபூபக்கர் வந்தாங்க, முழு செல்வத்தையும் கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார், உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிறாய் என்று. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் அவன் ரசூலையும் விட்டுட்டு வந்தேன். டோட்டல் அந்த ஆயத்துக்கு நமக்கு வெயிட்டே தெரியாது. ஓர போக்கில் படிக்கிற ஆயத்தெல்லாம் எதை செலவு பண்ணும், பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ஒன்றால் என்னன்னாலும் பண்ணு, ஒன்றால் முடிஞ்சது பண்ணு. அல்லாஹ்வும் பாருங்க ஊக்கம்லாம் படத்தில் பெருசாக எங்கள் ஏழைகளுக்கு தூண்டின மாதிரியோ மற்ற விஷயங்களுக்கு தூண்டின மாதிரியோ இங்கே வந்து தூண்டல. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு தீன்னா என்னன்ட்டு.